என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவங்களுக்கு அப்பா அம்மாவா இருப்பேன். இவர் வேற எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நான் என்ன முடிவெடுக்கிறது? இதை பத்தி தாத்தாட்ட கேட்கலாமா வேண்டாமா? என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? ஏன் எனத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு? ஏத்தா விஜி, தாத்தா என்னாச்சுதா? எதையும் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க? பூ கட்டணும் தானே எடுத்துட்டு வந்த? ஆமா தாத்தா. என்ன பூவை கட்டாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க? தாத்தா அது உங்ககிட்ட எனக்கு எப்படி கேக்குறதுன்னே தெரியல. என்னத்தா, எதுவா இருந்தாலும் கேளு. நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போறேன். அது தாத்தா. என்னத்தா, ஏதாவது வேணுமா? ஆமா தாத்தா, எனக்கு அவர் வேணும். இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன் தாத்தா. என்னம்மா, எதுவா இருந்தாலும் கேளு. அது தாத்தா, நான் சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டியே. அப்படி என்ன கேட்க போற நீ? தாத்தா, அந்த போலீஸ்கார பத்தி நீ என்ன நினைக்கிற? போலீஸ்கார பத்தி இந்த பிள்ளை எதுக்காக இப்ப கேக்குது? தாத்தா சொல்லு தாத்தா. நேத்து வந்துச்சே அந்த போலீஸ்கார தம்பி தானே? ஆமா தாத்தா, அவரை பத்தி தான் கேக்குறேன். அந்த பிள்ளைக்கு என்ன, நல்ல பிள்ளைதான், நல்லா வேலை பார்க்குது. ஆளை பார்த்தாலும் நல்ல பையன் மணிதான் தோணுது. ஆமா, அந்த தம்பிய பத்தி நீ எதுக்கு கேக்குற? இல்ல தாத்தா, அது தாத்தா, அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு தாத்தா. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஆமா தாத்தா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல தாத்தா. என்னம்மா சொல்ற? ஏன் எதுவும் சொல்லல? இல்ல தாத்தா, எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு அம்மா அப்பா இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சா அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டாருன்னு நான் நினைச்சேன். இது எல்லாமே அவருக்கு தெரியுமேம்மா. அதெல்லாம் தெரிஞ்சு உன்கிட்ட வந்து கேட்டிருக்காருன்னா நீ எதுக்கு? உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற? உனக்கு நான் இல்ல? இல்ல தாத்தா, இதெல்லாம் நமக்கு தகுதிக்கு மீறினது. நம்மளா நினைச்சே பார்க்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? அவரு கவர்மெண்ட் வேலை பார்க்கறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா நல்லா வசதியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க எப்படி சம்மதிப்பாங்க? இங்க பார்த்தா, அவங்க சம்மதிக்கணும் இவங்க சம்மதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அந்த பிள்ளை உன்கிட்ட என்ன கேட்டுச்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சா இல்லையா? ஆமா தாத்தா, ஆனாலும் உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லுமா. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு தாத்தா. சாதாரண கோழி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கே அந்த கோழிய காசு போட்டு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தவர். அவரை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணவரு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா பாத்துக்கிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் தாத்தா. அது மட்டும் இல்ல, அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் தாயி? எனக்கு அவரு அப்பா அம்மாவா இருப்பேன்னு சொன்னாரு தாத்தா. இதுக்கு மேல வேற என்ன தாயி வேணும்? அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. தாத்தா, இதுல உனக்கு சம்மதமா? நீ சரின்னு சொன்னாதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிருவேன். உனக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல தாத்தா. என்னத்தா நீ? அந்த மனுஷன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு விருப்பம் இல்லாம போகுமா? இல்ல தாத்தா, நீ உன் மனசுல வேற எதையாவது நினைச்சிருந்திருப்ப. ஆனா நான் இப்ப இத சொல்லவும் எனக்காக. உனக்காகன்னு இல்ல தாயி, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே எனக்கு போதும். நீ சந்தோஷமா இருக்கத பார்த்து இந்த கலவை நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். தாத்தா இப்பெல்லாம் பேசாத தாத்தா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். இப்பெல்லாம் பேசினா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே எனக்கு சந்தோஷம். அப்போ இதுல உனக்கு சம்மதமா? சம்மதம் தான் தாயி. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இந்த திருவிழாக்கு மாரி அத்தாக்கு பொங்க வைக்கணும். பொங்க வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். ஏண்டி, இத்தனை வருஷமா பொங்க வைக்கிறவ பொங்க சாமா என்னன்னு உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியாதா, இருந்தாலும் ஒன்னு ரெண்டா விட்டுட்டேன்னா என்ன பண்றது? நாளைக்கு மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுக்க போற. உனக்கு மறந்து போகுதா? அத்தை, அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஆமா, எங்க உன் மகள் ஆளவே காணோம்? வீட்டுக்குள்ளதான் இருக்கா. இந்த பிரியா பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து வெளியே எங்கேயும் போறது கூட இல்லையே.
அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு டப்பாவை வச்சுக்கிட்டு அதை ஊத்து ஊத்து பார்த்துட்டு உக்காந்துட்டே இருக்கா. அது என்னன்னு திறந்தும் பார்க்க மாட்டேன்றா. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கும்னு தெரியல. ஆமா, அதை யார் கொடுத்தான்னு கேட்டியா? கேட்கலையா அத்தை? நல்லா இருக்குடி. அவ அதை வச்சே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது யார் கொடுத்தா, எவன் கொடுத்தா, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாம். எப்ப அவ எவன் கூடயாவது ஓடி போனதுக்கு அப்புறமா பாருங்க அத்தை, அப்பெல்லாம் எம்பளை எதுவும் பண்ண மாட்டா. நான் கிழிச்ச கூட தாண்டவே மாட்டா. அப்படி இருக்கும்போது எம்பளை அப்படி பண்றா? வாங்க, அவளை பத்தி அது இதுன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்படித்தான் சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சலடி குறைச்ச. இன்னைக்கு இப்படித்தான் சொல்லுவா, நாளைக்கு பாரு எவனையாவது விரும்புறேன்னு வந்து நிப்பா பாரு. அப்படியே விரும்பினா அவனையே பிடிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னது, நீ கல்யாணம் பண்ணிக்கிறிய? ஐயோ, அப்படியா சொன்னேன்? இல்ல அத்தை, அவனையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல நல்லா சொல்ல வந்தப்போ நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். லட்சுமி, அம்மா, அப்பா, அண்ணே, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க சம்மந்தி அம்மா, வாங்க சம்மந்தி. ஆமா அண்ணி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஐசு, வெற்றி, அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எவ்வளவு நாள் ஆச்சு எல்லாரும் வந்து. ஆமாம்மா. அம்மா, அண்ணி எங்க? அவ வரலம்மா. என்னம்மா சொல்ற? அண்ணி வரல. அவளை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்லம்மா, அப்புறம் தெரிஞ்சிருந்தே இப்படி கேட்டனா என்ன அர்த்தம்? ஏன்னே, கூட்டு வந்திருக்கலாம்ல. வரலன்னு சொல்லிட்டா, வராதவள என்ன பண்ண முடியும்? ஏன்னே, அன்னைக்கு என் மேல என்ன கோவம்? ஏண்டி, வராதவளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம், அதுல உனக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு சந்தோஷம் தான். எதுக்கு தான் கவலைப்படுற? அந்த பிள்ளை வரலன்னு சொல்லிருச்சு. கம்பெனியை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிருச்சு. ஓ, அப்படியா? சரிம்மா, சரி இருங்க, எல்லாத்துக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். அதோ மத என்ன பண்ற? இங்க பாரு, யாரெல்லாம் வந்திருக்காங்க. இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் சம்மந்தி அம்மா, இப்பதான் எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். என்னது, ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்களா? ஆமா சம்மந்தி அம்மா, நீ சாப்பாடு சாப்பிட போற நேரத்துல எதுக்காக ஜூஸ் எல்லாம்? ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? இருந்தாலும் அத்தை, நீங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்க, இவங்கள நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. இப்ப ரூம்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கு? என்னத்தா, என்னாச்சு? இல்லம்மா, இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இருக்கேன், என்னன்னு கேக்குறாளான்னு பாரு. எடுத்தா தூங்குனாலும் தூங்கிக்கிட்டு இருப்பா. யாரு அவளா? இனியாத்துலயா? அவ தூங்குற ஆளே கிடையாது. பின்னத்தை பண்ணிட்டு இருக்கா? இல்லம்மா, ஏதோ ஒரு டப்பாவை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்தே பார்க்க மாட்டேன்றா. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கணும் எனக்கும் தெரியல. நானும் யார் கொடுத்ததுன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், மறந்தே போயிடுறேன். நீ ஐசாத கொடுத்த? அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆமாத்த, ஐசு தான் கொடுத்தா. நான் கொடுத்தனா? நான் எதுவுமே அவளுக்கு கொடுக்கலையடா. அது நீ கொடுக்கல, நான் கொடுத்தேன். நீ கொடுத்தியா? இது எப்படா நடந்துச்சு? அதெல்லாம் நடந்துச்சு. எந்த கேப்லடா இத கொடுத்த? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, இந்த கேப்லயும் நீ இப்படி பண்ணிருக்க பாத்தியா? அத கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டியா? ஆமா, அவ எப்படி வாங்கினா? இத வாங்கினாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், வாங்கிட்டா. நல்லா இருக்குடா உங்க நியாயம். எனக்கே தெரியாம நீ அவளுக்கு கொடுத்துருக்க பாத்தியா? இதுதான் பெரிய டெஸ்ட். இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? என்ன தெரியுது? நீ சரியான திருட்டு பையன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்க பாத்தியா? இதெல்லாம் உன்னால மட்டும்தான் முடியும். தேங்க்யூ. இன்னமும் வெளியே வந்திருக்கலான்னு பாரு. நான் போய் பாக்குறேன் அவ என்ன பண்றான்னு. சரிம்மா. ஆமா, திருவிழாக்கு வருவேன்னு சொன்னாங்களே, வருவாங்களா? வருவாங்க. வரலன்னா பேசவே கூடாது. ஆமா, கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். இத பார்த்துதான் இவளும் சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ மது மனசுல அண்ணன் இருக்கானா? இவ்வளவு நாள் ஆச்சு இந்த கிஃப்டை இவன் பிரிச்சு பார்க்காம இருக்கா. அப்படி அதுக்குள்ள என்னத்தை வச்சு கொடுத்துருப்பான்? ஐஷு, மது. ஏ ஐஷா, ஏ ஐஷா, நீ எப்படி வந்த? இப்பதான். எல்லாரும் வந்திருக்கீங்களா? இல்லையே. இல்லையா? யார் யார் வந்தீங்க? நானு, அப்பா, பாட்டி, தாத்தா. நீங்க மட்டும்தானே வந்தீங்க? நாங்க மட்டும் தான் வந்தோம். நீ வேற யாரை எதிர்பார்க்கற? இல்ல, வேற யாரையும் எதிர்பார்க்க. என்னடி, அதான் நான் வந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன? திருவிழாவை கலக்கு கலக்குன்னு கலக்கிடுறோம். என்னது, மாமா வரேன்னு சொன்னாங்க, வரலையோ? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னது இது? எதா ஐஷு? இதோ இதுதான் கட்லுக்கு மேல. இது என்ன கிஃப்ட்? எடு, என்னன்னு பாப்போம். நான் தர
அது என்ன இருக்கு இந்த கிஃப்ட்டுக்குள்ள? யார் கொடுத்தா? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குடி. குடு, நான் பிரிச்சு பாக்குறேன். இல்ல இல்ல, இத நான் தர மாட்டேன். இது என்னோடது. உன்னோடது தாண்டி. யார் இல்லைன்னு சொன்னா? கூட அத. என்னதான் இருக்கு இதுக்குள்ள அப்படி? வேண்டாம், இருமது என்ன இருக்குன்னு பாப்போம். நான் தர மாட்டேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியணும். என்னடி சொல்ற? உனக்கு மட்டும்தான் தெரியணுமா? அப்படி இது யார் கொடுத்தா? அதெல்லாம் கொடுத்தாங்க. அதான் யார் கொடுத்தா? இவன் இங்க இருந்தா ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருப்பா. நம்ம மத இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஏன் மது? ஐஸ்வர்யா ஓபன் பண்ணி பார்க்கல. இந்த gift மேலதான் எல்லார் கண்ணும் இருக்கு. இதுக்குள்ள மாமா அப்படி என்னதான் வச்சிருப்பாங்க? இவ்வளவு அழகா பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்க. அத நான் மட்டும்தான் திறந்து பார்க்கணும். யாரையும் திறந்து பார்க்க விட மாட்டேன். இன்னைக்கு என்னடானா என் அம்மா, இன்னைக்கு என்னடானா ஐஷு எனக்கு கொடுத்த கிஃப்ட நான் தான் திறந்து பார்ப்பேன். என் மாமா கொடுத்த கிஃப்ட்டுக்குள்ள எனக்கு ஆசையா என்ன வச்சிருப்பாரு? அத நீ திறந்து பார்த்தாத்தாமா தெரியும். யார் பேசுனது இப்போ? நீங்களா? நான் தான். என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணலையே. நீங்க எப்ப வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒன்னும் பண்ணல. பொய் சொல்லாத. நிஜமாதான். ஐஷு நீங்க வரலன்னு சொன்ன. நான் தான் சொல்ல சொன்னேன். எதுக்கு? சும்மாதான். சரி, இத இன்னும் ஓபன் பண்ணல. பண்ணல. பண்ணி பாரு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. நீங்க அப்படி இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? அத நீயே ஓபன் பண்ணி பாரு. என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். அதான் நானே சொன்னேனே. நான் சொல்லிட்டா உனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? எனக்கு எதுக்கு நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும்? அத நீ ஓபன் பண்ணி பார்த்துட்டு கேளு. சரி, ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கேக்குறேன். இத நீ பார்த்துட்டு என்ன சொல்ல போறேன்னு தெரியல மது. பார்த்து பார்த்து. என்னது இது? நகைப்பெட்டி மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி பாரு. என்ன இருக்கும் அப்படி? மாமா, என்னது? என் காதல உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மது. அதனாலதான் இப்படி சொல்லிட்டேன். உனக்கு என் மேல விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது மது. ஆனா நான் உன்னை விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து விரும்பிட்டு தான் இருக்கேன். இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால முடியல மது. இப்போ சொல்றேன் மது, ஐ லவ் யூ. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா. என்ன விரும்புறேன்னு சொல்லிட்டு எதுக்காக கல்யாணத்துக்கு? எனக்கு புரியுது மது, எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு தானே கேட்குற. அது எல்லாமே என் அம்மாவோட விருப்பம்தான். எனக்கு இதில் துளி கூட விருப்பம் கிடையாது. இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணமே நான் உன்னை விரும்பினதுனால தான் மது. இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாம தான் என் அம்மாவுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் உன்னை எப்போ பார்த்தனோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம்னு பண்ணா அது ஒன்னா மட்டும்தான். மாமா, உனக்கும் என் மேல விருப்பம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ உடைச்சு சொல்லிடும் மது. அது வந்து எனக்கும் உன்னுடைய நந்தவனம் நந்தவன செடியிலே தேனெடுக்க வேணுமே. எனக்கும் ஏன் மது? ஏன் மது நில்ல. உன்னை எண்ணியே கையில் அள்ளினால் உப்பு கல்லும் அமுதமாகுமையா. என் மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பண்ண நினைக்கமானே. இப்ப சொல்லு. சொல்லு மது, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? விடுங்க சொல்றேன். விட மாட்டேன். நீ சொன்னாதான் நான் விடுவேன். விடுங்க மாமா, யாராவது பாத்துருவாங்க. யாரு பார்த்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை. இப்ப நீ சொல்லியே ஆகணும். எனக்குன்னு தான் சொல்றியே தவிர பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. பிடிச்சிருக்கு. ஆண்டவன் நந்தது இந்த பிறப்பு என்னை ஆளவே வந்ததே. என்ன பார்த்து ஒரு தடவை விடுங்க, நான் போறேன். மாட்டேன். விடுங்க மாமா. பாவிகளா, என்னடா நடக்குதுங்க? இவன் இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு எப்படியெல்லாம் என்ன ஏமாத்தி இருக்கான். இந்த புனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா பீரே அடிக்குதே. தடிமடி எப்படி நிக்கிறான் பாரு. இவளும் ஒன்னும் பேசாம இருக்கா. இப்போ இவளுக்கும் சம்மதமா? அட பாவிகளா, ஆக மொத்தத்துல
என்னதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்தி இருக்கீங்க. அப்படி அவன் கொடுத்த கிஃப்டுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? என்னத்தை பார்த்து இப்படி கவுந்து கிடக்கா? கண்ணிருக்கும் காரணமே கண்ணி உன்னை பார்த்திடவே நெஞ்சிருக்கும் காரணமே நித்தம் உன்னை நினைக்கவே. மது, இத என்னால நம்பவே முடியல தெரியுமா? என்னாலையும் தான். யார் அது கிராஸ் டாக்? ஏய் அண்ணா, உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? இல்லையே. கேக்குமா உங்களுக்கு? இதுக்கப்புறம் கேட்கவே கேட்காது. இவனை இங்க கூட்டிட்டு வந்ததே தப்பு. பாரு எப்படி கவுந்து கிடக்கான்னு. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னானே, கடைசியில என்ன காரியம் பண்ணிட்டான். இவன் கூட இவன் காதல் அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனும் சரியான ஆளாத்தான் இருக்கான். இதுக்கான சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும்னு தான் இருந்திருப்பான் போல. கிடைச்சிருச்சு, கவுத்துட்டான். மது, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது? தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்க. ஏய், அதுக்காக பட்டப்பகல் பட்ட பகல தான் ப்ரப்போஸ் பண்ண முடியும். என்ன காமெடி பண்றதா நினைப்பா? கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஓஹோ, அப்பா? ஏ பைத்தியமா நீ? தான் அப்பா பாக்கல, யாரும் பாக்கல. பாத்துட்டேனே. நீ பார்த்தா எனக்கு என்ன? நீ எல்லாம் ஒரு ஆளா? பேசுவடா, பேசுவேன். ஏன் பேச மாட்ட? ஐஷு, பேசாத. நீ பேசாத. எதுக்கு இப்ப அவளை மிரட்டுற? ஓ, இப்பவே அவளுக்கு சப்போர்ட். எப்பயுமே நான் அவளுக்கு தான் சப்போர்ட். பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். பாத்துக்கோ, இப்ப கூட நின்னுட்டு தான் இருக்கோம். கொழுப்புடா, கொழுப்பு. உனக்கு கொஞ்சம் நஞ்ச கொழுப்பா இருக்கு. உங்க இருந்த வரைக்கும் எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த. எனக்கு ஹெல்ப் பண்ண ஐஷு. நீ தான் எப்படியாவது மதிக்கிட்ட என் லவ்வ சொல்லணும்னு எப்படி எல்லாம் நாடகம் பாடுன. அதெல்லாம் சும்மா டைம் பாஸ். ஃப்ராடு மது, இப்பயே நீ பாத்துக்க. இவ எப்பேற்பட்ட ஃப்ராடா இருக்க. லவ் பண்ணாத. என்ன போட்டு குடுக்கறியா? ஆமா, அப்படியே வச்சுக்க. மது, நீ இவனை விரும்புறியா? தைரியமா சொல்லு, என்ன சொல்றான்னு பாப்போம். சொல்லு மது. அது வந்து அங்க நின்ன போஸ்லயே உனக்கு தெரிஞ்சிருக்குமே அவ என்ன விரும்புறாளா இல்லையான்னு. உன்கிட்ட கேட்டனா? மது, நீ சொல்லு மது. அது வந்து ஐஷு பாரு, அது வந்து இது வந்து எல்லாம் இழுக்காது. நீ சொல்றத கேளு. இவனெல்லாம் விரும்பாத. சரியான ஃப்ராடு. எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. உன்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு ஓடுனாலும் ஓடிடுவான். ஏ நிஜமா மது, நான் சொல்றத கேளு. இவன் கூட பிறந்த தங்கச்சி நானு. நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு இவனை விரும்பாத. நான் சொன்ன மாதிரியே என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருவான், பாத்துக்க. பைத்தியமா நீ? இப்படி எல்லாம் அவகிட்ட நீ என்ன பத்தி சொன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? நான் சொன்னதுதான் மது உண்மை. இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அது அவளுக்கு லேசா நட்டு கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா. நீ அவ பேசுறதெல்லாம் கண்டுக்கிறாத. சரி மாமா. ஏன் மது? அதான் போயிட்டால, அப்புறம் என்ன? ஃப்ராடு சரியான ஃப்ராடுடா. வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவளை கவுத்துட்டன. ஐஷு, நான் அவளை கவுக்கல, அவதான் என்ன கவுத்துட்டா. மானம் கட்டவனே, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க நீங்க? போற இடம் வார இடமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஊருக்குள்ள யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லைங்க. நீங்க ஆம்பளை, உங்களுக்கு எப்படி கவலையா இருக்கும்? அதுவும் போலீஸ் வேற. ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தீங்கல்ல, நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்கன்னு தானே சொன்னீங்க. இன்னும் 2 நாள் முழுசா முடியலையே. என்னால 2 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு உங்க முடிவை என்னன்னு சொல்லிருங்க. நைட்டு பூரா யோசிச்சிருப்பீங்க. அதனாலதாங்க கேக்குறேன். அட்லீஸ்ட் என் மேல உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னாவது சொல்லுங்களேன். ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க? நீங்க தானே 2 நாள் டைம் கொடுத்தீங்க. தெரியாம கொடுத்துட்டேங்க. என்னாலலாம் 2 நாள் வெயிட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு சொல்லிருங்களேன். இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? எனக்கு நீங்க 2 நாள் டைம் கொடுத்துருக்கீங்கன்னு நான் பொறுமையால இருக்கேன். பொறுமையா இருக்கீங்களா? அப்போ இத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? இல்லையே. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு இப்பயே பதில் சொல்ல முடியுமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நேத்துதான் என்கிட்ட சொல்லவே செஞ்சீங்க. இத பத்தி நான் என் தாத்தாட்டெல்லாம் கேட்கணும்ல. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க தாத்தாட்ட நான் வந்து பேசுறேன். ஐயோ, ஏங்க இப்படி பண்றீங்க? ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு என் மேல உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்காவது சொல்லுங்களேன். ஓகே சொல்லுவீங்களா இல்லையா? அதை மட்டுமாவது சொல்லிருங்க. ஏங்க அத நான் இப்பயே சொல்லணும்னா எதுக்குங்க எனக்கு 2 நாள் டைம்? ஐயோ, 2 நாள் டைம் கொடுத்துட்டு நான் படுற பாடுறதுக்கே எனக்கு தான் தெரியும். ஏங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. ஆனா உங்கள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நைட்டு தூக்கமே வரல, பசிக்கவும் மாட்டேங்குது. ஒழுங்கா
வேலையும் பார்க்கவே முடியலங்க. அதனால தான் கேட்குறேன். தயவு செஞ்சு ஓகேன்னு மட்டும் சொல்லிடுங்க. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏ விஜி, சொல்லு பூமாரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இந்த ஆள் பேச்சும் சரியில்லை, மூஞ்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லைன்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன இருக்கிறதானே சொல்ல முடியும்? ஏங்க நீங்க சொல்லுங்க. நீ ஒரு தடவை சொல்லிடுடி, ஆளும் சரியில்லை, மூஞ்சும் சரியில்லைன்னு. சும்மா இரு பூமாரி. அப்ப உங்களால இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. என்னது முடியாது? அப்ப சரி, நீங்க உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களை கூப்பிட்டுட்டு வந்து என் தாத்தாட்ட பேசுங்க. ஏங்க உங்க தாத்தாட்ட நான் பேசிக்கிறேன். உங்க முடிவு. அதான் சொல்றேனே, எதுவா இருந்தாலும் என் தாத்தாட்ட பேசிக்கங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ என்னடானா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து எங்க தாத்தாட்ட பேசுங்கன்னு சொல்றா. அந்தாலும் பல்ல கட்டுறாரு. என்னதான் அப்படி நடந்துச்சு நேத்து? நினைச்சது பலிச்சதம்மா, எனக்கு அது கிடைச்சதம்மா. என்னம்மா சொல்லம்மா, கண்ணம்மா கைய தொட்டு. ஏங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ. என்னையா? அட போங்க, நானே சந்தோஷத்துல இருக்கேன். ஏங்க நிஜமா தானங்க? நிஜமாதாங்க. நீங்க சொன்னதை பத்தி நான் என் தாத்தா கிட்ட பேசினேன். என் தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா? என்னங்க சொன்னாரு? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? கல்யாணம்? ஏடி ஏடி பிரேமத்தாளங்கள் சத்தமிட ராசாதி ராசாத்தோடுத்த மாலதான், இந்த ராசாத்தி தோளில் மோடிச்ச மாலதான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.